நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆள் பாகிஸ்தானையும் சீனாவையும் இது வரைக்கும் பெரிய அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க. இந்தியாவோட ஒரு பப்ளிக் டிஃபென்ஸ் கம்பெனி நான் சொல்கிறேன். ஸோ அவங்க அடுத்து செய்ய போகிற அந்த விஷயங்கள் அனைத்தும் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்ற நம்மளோட ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி எந்த அளவுக்கு இந்தியாவோட அந்த பாதுகாப்பு பலத்தை உயர்த்தி இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க செஞ்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்பேற்பட்ட ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால முழு வீடியோவையும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ பாகிஸ்தான் அனுப்பிச்ச அந்த ட்ரோன்ஸ், மிசைல்ஸ் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இந்தியாவை அடிக்காததுக்கு முக்கியமான காரணம் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம சொல்லலாம், நிறையா விஷயத்தை நம்ம சொல்லலாம், பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். ஆனால் முக்கியமான ரேடார்ஸ் பார்த்தீங்கன்னா S-400க்கு அப்பாற்பட்டு நம்ம வச்சுருந்த அந்த ரேடார்ஸ் எல்லாம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மேனுஃபேக்சர் பண்ணுது. அந்த ஆகாஷ் டீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்ற அந்த இன்டெகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டமை பெல் கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால தான் பாகிஸ்தானோட அந்த வெப்பன்ஸ் எல்லாமே இந்தியா ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளால் நியூட்ரலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அப்படிப்பட்ட பெல்லு அடுத்து நிறையா முக்கியமான ப்ராஜெக்ட்ஸை கையில் எடுத்துருக்கிறாங்க. நிறையா முக்கியமான ரேடார்ஸை இந்தியன் ஆர்மிக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கும் அவங்க வழங்க போகிறாங்க. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகரித்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுடைய ப்ரொடக்ஷனை பெரிய அளவுக்கு பூஸ்ட் பண்ணும் விதத்தில் யூபியில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அவங்க செட்டப் பண்ணுறதுக்கு யூபி கவர்மெண்ட் 75 ஹெக்டேர் ஆஃப் லேண்டை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அந்த அலாட்மெண்ட் லெட்டரை யூபி சிஎம் யோகி ஆதித்யநாத் அவர்களே பெல்லோட சேர்மனுக்கு அந்த லெட்டரை பர்சனலாக ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாரு. இது பெல்லுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி மட்டும் இல்லை, இதனால் நம்ம நாட்டினுடைய அந்த பாதுகாப்பு பலமே பன்மடங்கு உயரப்போகுது. அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 75 ஹெக்டேர் ஆஃப் லேண்டில் தான் இனிமேல் பெல் அவங்க தயாரிக்க போகிற முக்கியமான ரேடார்ஸ் எல்லாமே நடக்க போகுது. குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம், ப்ராஜெக்ட் குஷா, நம்மளுடைய இண்டிஜினஸ் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி அது. ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல தான் பெரிய அளவுக்கு மேனுஃபேக்சர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு லேண்ட் ஃபெசிலிட்டி கிடைச்சதுனால, ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அங்கே வரப்போகிறதுனால இந்தியன் ஆர்மிக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் அவங்க தேவையான அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை இமீடியட்டாக பெல்னால் ரொம்ப சீக்கிரமாக சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு அவங்களுடைய இந்த மூவிங் கான்வாய் இருக்கும்ல, மொபைல் யூனிட் இருக்குல்ல, அதை பாதுகாப்பதற்கு மொபைலாக ஒரு ட்ரக் மவுண்டட் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி தான் இது. ஒரு போர் சூழலில் ஒரு யூனிட் ஒரே இடத்துல இருக்காது, மூவ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அப்போ கண்டினியூஸ் ப்ரொடெக்ஷன் மொபைல் ப்ரொடெக்ஷன் இந்த குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் கொடுக்கும். ஸோ இது இந்த சித்ரகோட், அதாவது யூபியில் புதுசாக வழங்கியிருக்கக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் அந்த இடத்துல தயாராக போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் குஷா. இந்த குஷா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு நிகரானது. ஸோ எல்லா வேலையுமே முழு வீச்சில் போயிட்டுருக்கு. 2028 to 29 ஃபஸ்ட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்மை பெல் மேனுஃபேக்சர் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த இடத்துல தான் பெரிய அளவுக்கு இனிமேல் வரப்போகிற நாளில் மேனுஃபேக்சர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஜாக்பாட் நியூஸ் நான் சொல்லட்டா பெல் சம்மந்தமாக. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி நியூஸ் இது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பெல்லுக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. என்னென்னா 1950 கோடி ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் மதிப்பில் 2 மவுண்டைன் ரேடார்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு வேணும் அப்படின்னு நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பெல்லுக்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 மவுண்டைன் ரேடார்ஸ் இப்போ பெல்லு தான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. இந்த மவுண்டைன் ரேடார்ஸ் பார்த்தீங்கன்னா லடாக்லையும் அருணாச்சல் பிரதேஷ்லையும் நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம். முக்கியமான மலைப்பகுதிகளில் கிட்டத்தட்ட இது ஒரு 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டெல்லாம் டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி 4D சர்வேலன்ஸ் சிஸ்டம் இது லோ ரேடார் கிராஸ் செக்ஷன் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸை கூட இதனால் டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பெல் டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய ரேடார்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ரேடார்ஸ், ஏகப்பட்ட ரேடார் இருக்குது. சுவாதி ரேடார் மாதிரி நிறையா பெண்கள் பேரில் தான் இருக்கோம். ஸோ இந்த ரேடார்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணுறதுனால லோ ரேடார் கிராஸ் செக்ஷன் இருக்கக்கூடிய ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸை ஈஸியாக அதனால டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ சைனாவினுடைய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு என்னதான் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி இருந்தாலும் இதனுடைய ரேஞ்சுக்குள்ளே வர்றப்போ இந்த ரேடார் அதை ஈஸியாக பிக்கப் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரேடார்ஸை டெவலப் பண்ணக்கூடிய பெல் இப்போ ரொம்ப அதிநவீனமான 2 மவுண்டைன் ரேடார்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு லடாக்லேயும் அருணாச்சல் பிரதேஷ்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு எட்ஜை, ஒரு அட்வான்டேஜ் கொடுக்க போகுது. ஸோ எப்படி பாகிஸ்தான் சைடு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஏர் டிஃபென்ஸ் கிரிட் வச்சுருக்கிறோமோ அதே மாதிரியே சைனீஸ் சைடும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுத்தமாக பிடிக்கலை. ஒரு பெனிட்ரேட் பண்ண முடியாத ஒரு ஏர் ஸ்பேஸ் இந்தியா வச்சுருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது.
அதுக்கு இன்னமும் அடுத்தடுத்து பெரிய பலம் சேர்த்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். பிரம்மோஸ் மிசைல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி யூபியில் வந்தது. அதனால் பிரம்மோஸ் மிசைலோட அந்த ப்ரொடக்ஷன் வந்து பெரிய அளவுக்கு அதிகமாக இருக்குது. நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இப்போ அதே மாதிரியே பெல்லுக்கும் ஒரு பெரிய இடத்த யூபி கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெங்களூருக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேஸ் வந்து இந்தியாவில் யூபியில் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்த முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் நியூஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஏப்ரல் 9 நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து பொக்ரானில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபயரிங் ரேஞ்சில் அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய ஃபயரிங் எக்ஸசைஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. பிரம்மாஸ்திரா அப்படின்ற ஃபயரிங் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அப்பாச்சி ஹெலிகாப்டர் எப்படி செயல்படுது, பைலட்ஸோட அந்த ஸ்கில்ஸ் எப்படி அந்த ஹெலிகாப்டரில் இருக்குது, அதனுடைய மிசைல்ஸ் எப்படி செயல்படுது, அதில் ஹெல்ஃபயர் மிசைல் அப்படின்ற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மிசைல் வந்துட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு டேங்காக இருந்தாலும் அதை வந்து இது கவுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மிசைல்லாம் ஒரு போர் சூழலில் எப்படி செயல்படுது அப்படின்ற மாதிரி ஒரு மாக் ட்ரில் மாதிரி வந்து நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து ஒரு வார் சுச்சுவேஷனில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு அந்த எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ண இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டரோட நம்மளுடைய LCH பிரச்சந்தும் வந்து ஒரு காம்பேட் ஃபைட்டுக்கு போகிறப்போ, ஒரு அட்டாக்கு போகிறப்போ இந்தியன் ஆர்மிக்கு பயங்கரமான ஒரு க்ளோஸ் ஏர் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாரில் முக்கியமாக எதிரிகளோட இடத்த நம்ம கேப்சர் பண்ண போகிறப்போ ஹெலிகாப்டர்ஸ், அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஆப்ரேஷனில் ஈடுபடுத்தலாம். அதாவது நைட் டைமில் கூட வந்து இது ரொம்ப எஃபெக்டிவாக வந்து செயல்படும். ஸோ நைட் டைமில் பாகிஸ்தானோட பெருவாரியான டேங்க்ஸ் அவங்களோட யூனிட்ஸ்க்கு வந்துட்டு நைட் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டி அப்படின்றது வந்துட்டு கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் வந்து உள்ள இன்டர்வென் ஆகி பெரிய அளவுக்கு எதிரிகளை காலி பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ LCH பிரச்சந்துக்கும் அதே கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் அப்பாச்சியில் ரொம்ப ஃபயர் பவர் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு மாக் ட்ரில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்போ வேணாலும் ஒரு போர் நிகழலாம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய பாலிசி தெரியும். எப்போ வேணாலும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் அவங்க நிகழ்த்துவதற்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0க்கு கவர்மெண்ட் எல்லா விதத்துலையுமே தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் பெல்லாக இருக்கட்டும், இந்தியாவோட அந்த டிஃபென்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அதாவது அமைதி காலத்தில் தான் போருக்கு ரொம்ப ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லுவாங்க. த மோர் யூ ஸ்வெட் இன் பீஸ் த லெஸ் யூ ப்ளீட் இன் வார் அப்படின்ற அந்த லைன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இப்போ இந்தியாவில் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பாகிஸ்தான் பண்ணால் விட்டு வெளுத்து வாங்கிடுவாங்க. இப்போ போன நிதியாண்டு இந்த 2025 to 26 இந்த நிதியாண்டில் டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் வாங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த 1.86 லட்சம் கோடி ரூபாய் முழுவதுமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ எல்லா வருஷமே இதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் அந்த கேபிட்டல் அவுட்லே ஒதுக்கி இருக்கிறதுல கொஞ்சம் வந்துட்டு மிச்ச சொச்சம் வந்துட்டு இருக்கும். போன வருஷம் எல்லா ஃபண்டையுமே கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவினுடைய அந்த டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி அப்படின்றது இதுலேருந்தே எனக்கு தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு பன்மடங்கு உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் நம்ம கேட்டோம். போன நிதியாண்டோட அந்த டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து 38,000 கோடியை தொட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபைனான்ஷியல் இயரில் 24 to 25 அது 23,000 கோடி தான். கிட்டத்தட்ட 60% பக்கமாக 50 to 60% நான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஜம்ப். இதோட சூப்பரான ஒரு விஷயம் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் என்ன நடக்க முடியும். ஓகே நண்பர்களே, இந்தியாவோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி வளர்ந்து வர்றதை நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஈரான் அமெரிக்கா அந்த பிரச்சனைக்கு நான் வர்றேன். இன்றைக்கி பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை அப்படின்றது இஸ்லாமாபாத்தில் தொடங்குது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஃபஸ்ட்டு வந்து பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட கருத்தை கேட்டுட்டு அதை அப்படியே ஈரான் கிட்ட சொல்ல போகிறாங்க. அடுத்து இதெல்லாம் ஓகேன்னா 2 சைடும், அதாவது ஈரானும் அமெரிக்காவும் நேரடியாக பாகிஸ்தானில் வந்துட்டு பேசுவாங்க. ஸோ இப்படி விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ட்ரம்ப் வந்து மீண்டும் எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறான் மனுஷன். அந்த ஆள் பேசலை, அவருடைய ஒய்ஃப் மெலைனா ட்ரம்ப் வந்து நேற்று ஒயிட் ஹவுஸோட போடியமில் வந்து பேசியிருக்கிறாங்க. இதே ஒயிட் ஹவுஸ் போடியமில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ட்ரம்ப் ஈரான் வாரை பற்றி பேசிகிட்டு இருந்தாப்புல. ஆக்சுவலாக இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு விஷயம் பரவாயில்ல எல்லாரும் சொல்கிறது, இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்துச்சு. பயங்கரமாக அதை பற்றி எல்லோரும் பேசி வந்துட்டு இருந்தாங்க. எல்லா யூடியூப் சேனலும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்கு தான் ட்ரம்ப்பும் இஸ்ரேலும் இந்த ஈரான் வாரை கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஏன்னா இந்த எப்ஸ்டைன் ஃபைலில் சிக்கியிருக்கிறது எல்லாமே பெரும்புள்ளிங்க. ட்ரம்ப்போட பேர் அடிபட்டது. ட்ரம்ப் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டைனோட இருக்கக்கூடிய இந்த வீடியோலாம் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் டோட்டலாக இதுலேருந்து எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஈரான் வாருக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஈரான் வார் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக போயிருக்கு. அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. இந்த வாரில் ட்ரம்ப் என்ன தான் பண்ணார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்துட்டு எழுப்புறாங்க. இப்போ மறுபடியும் எல்லாரையுமே அமெரிக்கன் பாப்புலேஷனை அந்த ஈரான் வாரிலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி திருப்பி எப்ஸ்டைன் ஃபைல்ஸுக்கு ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கேமை ட்ரம்ப் விளையாண்டுட்டு இருக்கிறார் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ மெலினா ட்ரம்ப் வந்து சம்மந்தமே இல்லாமல் நேற்று வந்து என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, யாருமே எதுவுமே கேட்கல, திடீர்னு இந்த அம்மா வந்து எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பற்றி வந்துட்டு பேசுது. என்னையும் ஜெஃப்ரி எப்ஸ்டைனை பற்றியும் சம்மந்தப்படுத்தி பேசுகிறது,
நான் ஏற்றுக்கவே முடியாது. ஜெஃப்ரி எப்ஸ்டைனை நான் இது வரைக்கும் வந்துட்டு நேரில் சந்திச்சதே கிடையாது, அந்த ஆளோட எனக்கு பழக்கமே இல்லை, ஆனாலும் அவரோட என்னை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க, நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு இந்த அம்மா வந்து பேசிட்டு போகுது. இது எதுக்கு பேசணும்? ஏன்னா ஈரான் வாரில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட அந்த கெட்ட பேரிலேருந்து வெளியே வருவதற்காக, மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்காக ஒரு பெரிய கேமை வந்து இவங்க விளாண்டுட்டு இருக்காங்க. நம்மளெல்லாம் விட்டா பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த ஈரான் வார் நான் நிஜமாகவே சொல்கிறேன், அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர், ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே வீடியோ நான் சொல்லிட்டேன், அவங்க சொன்னது எதையுமே அவனால் நிறைவேற்ற முடியல. ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்க, ரெஜிம் சேஞ்ச் பண்ண முடியல. யுரேனியம் வந்து என்ரிச்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னாங்க. ஈரான் வந்து அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது, கண்டினியூஸாக யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த சீஸ்ஃபயர் போட்டதுக்கப்புறமா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இஸ் ஓப்பன் ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் இன்னமும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வந்துட்டு ஓப்பன் கிடையாது. இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் போட்ட அந்த மைன்ஸ் வந்து நிறைய இடங்களில் ட்ரிஃப்ட் ஆகி வேறு பக்கம் போயிடுச்சு. ஸோ மைன்ஸ் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னே எங்களுக்கு தெரியலை, அதனால் அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியாது, இப்போதைக்கு ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கப்பல் போகணும்னு நினைக்கிறது எங்களுடைய கோஸ்ட்டை ஒட்டி போங்க, நார்தன் சைடு போங்க அப்படின்னு திருப்பியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே டேஞ்சர் ஜோன்னு போட்டு ஒரு இடத்த வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கடுத்து அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, மைன்ஸ் இப்போதைக்கு கிளியர் பண்ண முடியல அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ மைன்ஸு இன்னும் கிளியர் பண்ண முடியல, கப்பல் போக்குவரத்து முன்ன மாதிரி இல்லை, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் முழுமையாக திறக்கப்படலை. ஆனால் ட்ரம்ப் சொல்கிறது பச்சை பொய், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் திறக்கப்பட்டு விட்டது அப்படின்னு. இதுக்கடுத்து இப்போ அமெரிக்காவுக்கு வரப்போகிற ஒரு பெரிய தலைவலி என்ன அப்படின்னா, சைனா வந்து நிறைய மேன் பேட்ஸ், அதாவது மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஷோல்டர்லேருந்து ஃபயர் பண்ணுற ஒரு மிசைல். ஸோ இதை நிறையா எண்ணிக்கையில் ஈரானுக்கு அவங்க வழங்க போகிறாங்க. ஏற்கனவே ரஷ்யா இது பெரிய அளவுக்கு சப்ளை பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சப்ளை செயினில் சைனாவும் வந்துட்டு இணைஞ்சிட்டாங்க. இந்த மேன் பேட்ஸை வச்சு ஒரு சில அமெரிக்க போர் விமானங்களை ஈரான் சுட்டி வீழ்த்தினதாக கூறப்படுது. இந்த மேன் பேட்ஸில் இருக்கக்கூடிய பாசிவ் இன்ஃப்ராரெட் சீக்கர்னால் ஃபைட்டர் ஜெட்டை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூடில் ஒரு 3 கிலோமீட்டர் வேறு வரைக்கும் வந்துட்டு பறந்துட்டு இருந்ததுன்னா வீழ்த்த முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேன் பேட்ஸுக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 6 கிலோமீட்டர், ஆனால் உயரம் வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து போகும். ஸோ இந்த மேன் பேடு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் கூடிய விரைவில் ரஷ்யாவும் சைனாவும் இந்த சீஸ்ஃபயர் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ரீசப்ளையாக ஈரானுக்கு வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சைனாவோட போர்ட்டில் இருந்து 5 ஈரானோட கப்பல் சாங்ஷன் பண்ண அந்த கப்பல் வந்து ஈரானுக்கு போகுது. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஈரானினுடைய மிசைல்ஸுக்கு தேவையான முக்கியமான கெமிக்கல்ஸ், அதில் அந்த வெடிப்பொருள் தயாரிப்பதற்கு தேவையான அந்த கெமிக்கல்ஸ் வந்து இப்போ சைனா அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஸோ ஈரானை நீங்கள் என்னென்னலாம் அடித்து காலி பண்ணீங்களோ, என்னென்னலாம் நீங்கள் குறைச்சிங்களோ, டெஸ்ட்ராய் பண்ணீங்களோ, மிசைல்ஸோட எண்ணிக்கைலாம் குறைஞ்சதோ, அது திருப்பியும் கூட போகுது. எதுக்கு நீங்கள் அப்புறம் அந்த போரை நடத்துனீங்க? இந்த போர்னால அமெரிக்காவுக்கு கிடைச்ச அந்த ரிசல்ட் வந்து 0 இல்லை, மைனஸ். அமெரிக்காக்காரன் இப்போ பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் கேஸ்லைனுக்கும் அதிக விலை கொடுத்து பே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அங்கே இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப குறைஞ்சி போச்சு. ட்ரம்ப் இந்த ஈரான் வாரில் ஈரான் கிட்ட ஒரு சமாதானத்துக்கு போனதுக்கு முக்கியமான காரணமே இந்த வார் அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃப்ளேஷன் கூடிருச்சு. அமெரிக்காவோட ஃபெட் அவங்க ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக வர்றதுனால ரேட் ஹைக் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது இன்னும் அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு நீண்ட நாள் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே ஒரு போர் தான் ஒட்டுமொத்த அமெரிக்க பொருளாதார சூழ்நிலை, அவங்களுடைய அந்த ஜியோபாலிட்டிக்ஸ், அந்த ரெப்புடேஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு ட்ரம்ப். இப்போ வரப்போகிற மிட் டேர்ம் எலெக்ஷனில் கண்டிப்பாக ரிப்பப்ளிகன்ஸ் வந்து ஒரு பெரிய தோல்வி அடைவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.